அடுத்ததா மேடைக்கு வர இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நிறுவன வளர்ச்சியின் முதுகெலும்பாக இருந்து ஊக்கமளிக்கும் தலைமை திறமைகளை வெளிப்படுத்தி தொழிலாளர்களை வெற்றி பாதையை நோக்கி வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவரா சிறப்பாக செயல்படக்கூடியவரா இருக்காரு. ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரென்ஃப்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் திரு ஆறுமுக ராஜா லிங்கதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பதினாலாவது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரபுசாரா எரிசக்தி துறையில் பல புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்பீட் டீம் குழுமத்தின் தலைவர் எனது அருமை சகோதரர் அண்ணன் பி முத்துராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இனிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற இலக்கணத்திற்கு இணங்க செயல்பட்டு கொண்டிருக்கும் ஸ்பீட் டீம் குழுமத்தின் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் எனது அருமை தம்பி ஜெயேந்திரன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜிவிண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிற எனக்கு எனது தந்தைக்கு பின்பு எனக்கு அவருடைய மகனை போல் பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை சார் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு இந்த இனிய வேளையில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் என்பதற்கு இணங்க சாதனைகளை செய்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இங்கு வந்து அமர்ந்திருக்கும் உங்களுடைய அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். நீங்கள் உழைக்கணும், நீங்கள் சொல்கிறது சைட்டில் நடக்கணும். அது நடந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். உழைப்பென்றால் நாம், உழைப்பினால் நாம், உழைப்பென்றால் நாம் என்ற இலக்கணத்தை அண்ணன் சொல்கிறத செயல்படுத்துறதுல உங்களுக்கு எக்கச்சக்க பங்கு இருக்குது. இன்னும் நம்ம நிறுவனம் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகரணும். இன்னும் இங்கே இருக்கிற மாதிரி இதே மாதிரி 2 மடங்கு ஸ்டாஃப்ஸ் நமக்கு வேணும். இதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். நம்ம நிறுவனத்தை வளர்த்தெடுக்கிறதுல நம்ம இன்னும் அதிக எஃபர்ட் போட்டு நம்ம செய்யணும். அனைவருக்கும் நன்றி. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே பேசக்கூடியவங்கள்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்ட்டு. அண்ணனுடையான் எதற்கும் அஞ்சான். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரியான சிஎம்டி நமக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்றதால, அண்ணன் இருக்கிறதால நீங்கள் எதுக்குமே அஞ்ச தேவையில்லை அப்படின்ற